கோட் படம் ரிலீஸ் டைம்ல சிவகார்த்திகேயன் கையை துப்பாக்கி பிடிங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறாரு. பேட்டனை பாஸ் பண்றாரு. இனிமே எனக்கு இங்க இடம் இல்ல, நான் வேற இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேவும் அதானே சொல்லுவாரு, இதை விட முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அப்படி சொன்ன சிவகார்த்திகேயன் வந்து திடீர்னு இப்போ தனக்கு துப்பாக்கியை கொடுத்தவர்கிட்டே திருப்பி துப்பாக்கியை காட்டுறது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்ற ஒன்று இருக்கு. ஏன்னா கடைசி படம் அவருக்கு ஒரு செலிப்ரேஷனுக்கான ஒரு படமா இருக்கும் பொழுது அங்க வந்து அந்த செலிப்ரேஷனை குறுக்கிடுற மாதிரியான ஒரு செயலை எஸ்கேயும் அவரோட டீமும் செய்யறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. என்ன இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? முதல்ல அதான் நீ ரொம்ப சாஃப்டா சொல்லிட்ட, பட் அது மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு இருக்கு. அதாவது விஜய் படத்தை வந்து காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு. அப்போ நான் என்ன கேட்கிறேன், ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணது பராசக்தி, திடீர்னு ஜனநாயகன் பொங்கல்னு வராங்க. அப்போ துப்பாக்கிய குடுக்குற மாதிரி விஜய் கொடுத்துட்டு வேணுனே சிவகார்த்திகேயன் வந்து இது பண்ண பாக்குறாங்க. ஹெட்லைன்ஸ் மாதிரி பேசுறீங்க, இப்படி பேசினா எப்படி இருக்கும்? அதாவது விஜய் வந்து துப்பாக்கிய குடுக்குற மாதிரி சிவகார்த்திகேயன் கொடுத்துட்டு வேணுனே பொங்கலோட கிளாஷ் பண்ண வர்றாரு பாத்தியா அப்படின்னு சொல்றதும் வாஸ்தவம் தானே.